Dear students, this is Madan Kumar in 12th Mathematics, exercise 7.6, monotonicity of a function. Definition: monotonicity of a function or its behavior of increasing or decreasing. Monotonicity என்றது என்னன்னா increasing இல்லைனா decreasing இருக்கணும். இது ரெண்டும் மாறி மாறி நடக்கும். அப்போ தான் monotonicity of a function நம்மளால் சொல்ல முடியும். Next வந்து definition 7.4. A function f of x is said to be an increasing function in an interval. Increasing function இருக்கணும் in an interval. If a less than b இருக்கணும். If that implies f of a less than or equal to f of b for all a comma b belongs to the interval capital I. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா ஏ டு பியில் வந்து அது ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஃப் ஆஃப் ஏ லெஸ் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேரம் 7.7. இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபரன்ஷியபிள் இந்த ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 கமா ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி இஸ் எ இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். f dash of x greater than 0 comma for all x belongs to open interval a comma b, then the function is a strictly increasing function. F dash of x less than or equal to 0 for all x belongs to a comma b, the function is a decreasing function. F dash of x less than 0 for all x belongs to open interval a comma b, the function is a strictly decreasing function. So greater than or equal to 0 na increasing, only greater than 0 na strictly increasing, less than or equal to அப்படின்னா decreasing, less than 0 na strictly decreasing. Stationary point x naught comma f of x naught, a differentiable function f of x where f dash of x naught equal to 0. So after differentiation we put f dash of x equal to 0, that time we get the values for x. Those points are called ஸ்டேஷ்னரி. அந்த பாயிண்ட் எடுத்து போய்ட்டு கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணால் கிடைக்கக்கூடியதான் ஸ்டேஷ்னரி பாயிண்ட்டு. அந்த எக்ஸு கிடைக்கக்கூடிய மதிப்புக்கு பேர் வந்து கிரிட்டிக்கல் நம்பர் ஆர் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது இருக்குது கிரிட்டிக்கல் பாயிண்ட் எக்ஸ் நாட் கம்மா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஆஃப் எ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் வேர் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 ஆர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். சில டைமில் எக்ஸ்க்கு ஒரு வேல்யூ போடும்போது அந்த ஃபங்க்ஷன் இன்ஃபினிட்டி ஆகிடும். ஸோ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் கூட நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம், இல்லைனா கிரிட்டிக்கல் நம்பராக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 7.46. f of x is equal to x squared plus 2. Differentiation f dash of x squared become 2x. ஸோ ரெண்டு இன்டர்வல் கொடுத்து செக் பண்ண சொல்கிறாங்க, எப்போ இன்க்ரீசிங் எப்போ டிக்ரீசிங் சொல்லிட்டு. ஸோ 2,7 இது எப்பயுமே இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் தான். ஸோ ஏன்னா கிரேட்டர் தென் 0 மட்டும் தான் வந்திருக்கு, அதனால் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆன் ஓப்பன் இன்டர்வல் 2,7. -2,0 இது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். ஏன்னா -2,0 எந்த வேல்யூ போட்டாலும் லெஸ் தென் மைனஸ் வேல்யூ வரும். ஒன்லி நெகட்டிவ் வந்ததுன்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆன் ஓப்பன் இன்டர்வல் -2,0. Then 7.47 given f of x is equal to x squared minus 2x minus 3, f dash of x 2x minus 2 taking 2 outside, then 2 into x minus 1, f dash of x greater than 0 for all x belongs to 2 comma infinity. 2 to infinity எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் இது greater than 0. only greater than 0 means strictly increasing function on interval 2 comma open interval 2 comma infinity. ஸோ இது வந்து sin x curve. sin x curveல நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் போகிற லைன் இந்த பாயிண்ட் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் சொல்லலாம். அப்போ இங்கே கிடைக்கக்கூடிய மதிப்பு இது என்ன அப்படின்னா ஸ்டேஷ்னரி பாயிண்ட். ஸோ கிரிட்டிக்கல் நம்பர் ஸ்டேஷ்னரி பாயிண்ட் இல்லை கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஸ்டேஷ்னரி பாயிண்ட் சொல்லலாம். 7.48 f of x is equal to 2x cube plus 3x squared minus 12x closed interval minus 3,2. f of x is continuous on closed interval minus 3,2 குள்ளே எந்த பாயிண்ட் போட்டாலும் இது கண்டினியூஸ், இன்ஃபினிட்டி வராது. ஸோ f dash of x 2x cube become 6x squared, 3x squared become 6x, minus 12x become minus 12. f dash of x equal to 0. 6 காமனாக தெரியுங்கன்னா x squared plus x minus 2 equal to 0. 6 0 டிவைடட் பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். x plus 2 into x minus 1 x equal to minus 2 comma x equal to 1. கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் என்னென்னா -2, 1 அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ 4 பாயிண்ட் இருக்குது நம்மகிட்ட. -3, 2, -2, 1 இந்த 4 பாயிண்ட்டு செக் பண்ண போகிறோம். f of -2ல் 20 கிடைக்குது, f of 1ல் -7 கிடைக்குது. கொஸ்டினில் தான் எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணோம், f டேஷில் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. அண்ட் f of 3ல் வந்து f of -3ல் 9 கிடைக்குது ஆன்சர். f of 2ல் வந்து 4. இது 4 வேல்யூவில் எது அதிகபட்சம் கரெக்டான மேக்ஸிமம் வேல்யூ நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மினிமம் வேல்யூ நான் எழுதிருக்கேன். அப்சல்யூட் மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4, 9, -7, 20. ஸோ -7 இஸ் த அப்சல்யூட் மினிமம் வேல்யூ. அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4, 9, 20 -7ல் 20 இஸ் த அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ. அதாவது இந்த கர்வ் வந்து நிறைய இடத்துல மேக்ஸிமம்,
நிறைய இடத்துல மினிமம் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மேக்ஸிமம் இருக்குது, இந்த இடத்துல ஒரு இது மாதிரி நிறைய இடத்துல மேக்ஸிமம் மினிமம் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை விட இந்த பாயிண்ட் கம்மியாக இருக்கலாம். ஸோ அப்போ இது நிறைய மேக்ஸிமம் நிறைய மினிமம் வரும். எது அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு தான் அந்த ஒன் டைம் டிஃபரன்சியேஷன் ஈக்குவல் டு 0 போட்டு கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிச்சி நம்ம சம் பார்க்குறோம். நெக்ஸ்ட் சம் வந்து எக்ஸாம்பிள் 7.49 3 cos x இந்த இன்டர்வல் 0,2πன்னு கொடுத்துருக்காங்க. f(x) இஸ் கண்டினியூஸ் ஆன் 0,2π எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு இன்ஃபினிட்டி வராது. ஸோ இட் இஸ் கண்டினியூஸ். f dash 3 into minus sin x minus 3 sin x equal to 0 then sin x equal to 0 x equal to nπன்னு வரும். ஆனால் நம்ம வந்து இங்கே ஒரே ஒரு பை தான் எடுத்துக்க முடியும். பிகாஸ் 0 to 2π நடுவில் 1π மட்டும்தான் இருக்குது. அதனால் x equal to π belongs to the open interval 0,2πன்னு எடுத்துக்கிறோம். the only critical number is π. ஸோ f of π சப்ஸ்டியூட் பண்ணோம். 3 into cos π 3 into cos π minus 1 minus 3 f of 0 3 into cos 0 3 into 1 3 and f of 2π cos 2π is plus 1 1 into 3 3. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ வந்து -3, அப்சல்யூட் மினிமம் -3, அப்சல்யூட் மேக்ஸிமம் வந்து +3. இதை பேஸ் பண்ணி தான் 7.6ல் இருக்குது. ஃபைண்ட் த அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் அப்சல்யூட் மினிமம் ஃபார் த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு சம் f of x is equal to x squared minus 12x plus 10 closed interval 1,2. f of x is continuous on closed interval 1,2. நீங்கள் எந்த பாயிண்ட் போட்டாலும் இன்ஃபினிட்டி வராது in between. f dash of x is 2x minus 12. f dash of x equal to 0, 2x minus 12 equal to 0. then 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா x minus 6 equal to 0, x equal to 6 but does not belongs to the open interval 1,2. அப்போ கிரிட்டிக்கல் நம்பர் வந்து இல்லை, தேர் இஸ் நோ கிரிட்டிக்கல் நம்பர். அப்போ இந்த இன்டர்வல் வந்து அந்த இன்டர்வலுக்குள்ளே 1 2 அதை செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம f of 1 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, உன்னோட ஆன்சரில் 1 square minus 12 plus 10 ஆன்சர் வந்து -1 கிடைக்குது. f of 2 போட்டிங்கன்னா 4 minus 24 plus 10 ஆன்சர் வந்து -10. ஸோ அப்சல்யூட் மினிமம் இதில் பார்த்தீங்கன்னா -10, அப்சல்யூட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா -1. இங்கே கிரிட்டிக்கல் நம்பர் இல்லாதால் அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் வச்சு நம்ம செக் பண்ணிக்கிறோம். அப்சல்யூட் மினிமம் வேல்யூ -10, அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ -1. தென் செகண்ட் ரோமன் லெட்டர் f of x is equal to 3x power 4 minus 4x cube closed interval -1,2. f of x is continuous on closed interval -1,2. f dash of x 4 into 3 12x cube 4 into 3 again 12x squared மாறிடும். taking 12x squared outside then we have x minus 1. f dash of x equal to 0, 12x squared into x minus 1 equal to 0, 12 not equal to 0, x squared equal to 0, then x equal to 0, x minus 1 equal to 0 போட்டிங்கன்னா x equal to 1 கிடைக்கும். So 0 and 1 both the values are belongs to the open interval -1,2. ரெண்டுமே அந்த ஓப்பன் இன்டர்வல்குள்ளே இருக்குது. அதனால் ரெண்டு இடத்துலையுமே நம்ம செக் பண்ணலாம். கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் வந்து 0,1. f of 0 போட்டிங்கன்னா இதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். ஸோ ஆன்சர் 0. f of 1 3 into 1 minus 4 into 1 ஆன்சர் 3 minus 4 ஆன்சர் -1. then the interval பாயிண்ட்டையும் நம்ம செக் பண்ணோம். f of -1 7, f of 2 is 16. இப்போ இந்த 4 வேல்யூவில் எது அப்சல்யூட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 16, எது அப்சல்யூட் மினிமம் பார்த்தீங்கன்னா -1. அது ரெண்டுத்தையும் நம்ம எழுதி வைக்க வேண்டியதான். தென் தேர்ட் சம் ஃபங்க்ஷன் f of x is equal to 6 into x power 4/3 minus 3 into x power 1/3 closed interval -1,1. f of x is continuous on closed interval -1,1. f dash of x 6 into 4/3 x power 4/3 minus 1 is 1/3 minus 3 into 1/3 x power 1/3 minus 1 is -2/3 nx power n minus 1 அந்த ஃபார்முலா. 3 2s are 6, 2 4s are 8. அதே போல் 3 3s are கேன்சல் பண்ணிங்கன்னா x power -2/3. அதை டினாமினேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா 2/3 LCM பண்ணுங்க. 2/3 into 1/3 3/3 xன்னு வந்துடும். ஸோ 8x -1 divided by x power 2/3. x power 2/3 அந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஏன்னா x வேல்யூ இல்லைன்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். then that is become 0 ஆகிடும். ஸோ நியூமரேட்டரில் x இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நியூமரேட்டர் x இல்லாத பட்சத்தில் அந்த இந்த டேர்மை தான் நம்ம செக் பண்ணோம். ஸோ இப்போ x 0 வந்தால் இந்த ஃபங்க்ஷன் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ x equal to 0 இஸ் அ கிரிட்டிக்கல் நம்பர் நம்ம ஆட் பண்ணுவோம். அது எதை இங்கேயும் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி 8x - 1 இதை அந்த பக்கம் கொண்டு போயிடும். 8x - 1 equal to 0, x equal to 1/8 belongs to the open interval -1,1. ஸோ இதுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் ஆர் 0 இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். எதனால் 0 இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா டினாமினேட்டர் 0 அப்படின்னா எனி நம்பர் பை 0 இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு வந்துடும்.
ஸோ இங்கே ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, எனி நம்பர் பை இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டினா த ஃபங்க்ஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதான் டெஃபினேஷனில் பார்த்தோம். கிரிட்டிக்கல் நம்பர்னா f dash of x equal to 0 போட்டு நம்மளுக்கு எக்ஸிட் ஆகிற நம்பர் டஸ் நாட் எக்ஸிட் ஆகாத நம்பர் ரெண்டுமே நம்ம எடுத்துக்கலாம். தட் இஸ் கிரிட்டிக்கல் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எக்ஸுக்கு 0 போட்டுனா அந்த ஃபங்க்ஷன் டஸ் நாட் எக்ஸிட் ஆகும். ஸோ தட் பாயிண்ட் இஸ் ஆல்சோ கால்ட் ஏ கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஸோ 1/8 நம்ம கண்டுபிடிச்சோம், ஆல்சோ 0 நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது ஸோ கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் ஆர் 1/8, 0 டஸ் நாட் எக்ஸிட் பாயிண்ட்டும் கிரிட்டிக்கல் நம்பராக நம்ம எடுத்துக்கலாம். தென் ஃபைண்ட் f of 1/8. 6 into 1/8 to the power 4/3 minus 3 into 1/8 power 1/3. 1/8 become 1/2 whole cube. Then 4/3 into 3, 3 will be cancelled. 1/2 power 4 is 1/16. Then the second term minus 3 into 1/8 become 1/2 whole cube into 1/3. 3 will be cancelled. That is become 3/2. So 3/2 LCM எடுக்கணும். அதனால 8/8 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 16 LCM. 6 minus 24, that is minus 18/16. Our answer is minus 9/8. When I substitute x equal to 0, the function becomes f of 0 equal to 0. When I substitute f of minus 1, we will get 9. When I substitute f of 1, we will get 3. What is absolute minimum value is minus 9/8. Absolute maximum value is 9. So then come to the fourth sum. F of x is equal to 2 cos x plus sin 2x. Closed in not open interval, closed interval 0, pi/2. F of x is continuous on closed interval 0, pi/2. F dash of x, 2 cos x become minus 2 sin x. Sin 2x become 2 cos 2x. Taking 2 outside, cos 2x minus sin x. F dash of x equal to 0. Then 2 into cos 2x minus sin x equal to 0. 2 not equal to 0, leave it that one. Cos 2x minus sin x equal to 0. Cos 2x we can replace the formula 1 minus 2 sin squared x. This is in quadratic equation in sin. So multiply with the minus, then we have 2 sin squared x plus sin x minus 1 equal to 0. After factorization we will get sin x plus 1 into 2 is sin x minus 1 equal to 0. When sin x plus 1 equal to 0, sin x equal to minus 1. So sin எப்போ minus 1 3/2, 5/2, 7/2 வரும். ஆனால் 0, pi/2 3/2 3 by divided by 2 வந்து include ஆகலை. So does not belongs to the open interval வந்துருச்சு. அப்போ 2 sin x minus 1 equal to 0, 2 sin x equal to 1, sin x equal to 1/2. That is pi/6, 30 degree. Sin 30 தான் 1/2. Pi/6 belongs to the open interval 0, pi/2. But critical number வந்து pi/6. So find f of pi/6, that is become 3√3/2. And f of 0, that is become 2. Then find f of pi/2, that is become 0. Absolute minimum value is 0, absolute maximum value is 3√3/2. நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரீமா ரிலேட்டிவ் எக்ஸ்ட்ரீமாக பார்க்க போகிறோம். இது வந்து லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் சொல்லுவாங்க. ஸோ அந்த டாபிக் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 7.50. இந்த டாபிக் முடிய போது இது முடிச்சுட்டு இப்போ வந்து இன்ட்ரவல்ஸ் இல்லாமல் நம்ம பார்க்க போகிறோம். அதனால தான் ரிலேட்டிவ் எக்ஸ்ட்ரீமான்னு கொடுத்துருக்காங்க. நம்மளாம் வந்து -∞ ப்ளஸ் எடுத்து இதே டாப்பிக்கை வந்து இதுக்கு முன்னாடி இன்டர்வல்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த இன்டர்வல்குள்ளே நம்ம செக் பண்ணணும். இப்போ வந்து இன்டர்வலே கொடுக்கல, நம்ம தான் வந்து இன்டர்வல்ஸை பிரிக்க போகிறோம். அதனால தான் இது ரிலேட்டிவ் எக்ஸ்ட்ரீமான்னு கொடுக்க போகிறாங்க. இது அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 7.50. f of x equal to x squared minus 4x plus 4 இருக்குது. f dash of x equal to 2x minus 4. 2 காமனாக தெரியுங்கன்னா x minus 2 வரும். f dash of x equal to 0, then x minus 2 equal to 0, that is x equal to 2. 2 is the only critical number. So -∞ plus ∞, ரெண்டு இன்டர்வல் கிடைக்குது. -∞, 2 and 2, நம்மளாக ஒரு வேல்யூஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியான வேல்யூ. நம்மளுக்கு வேல்யூ முக்கியம் கிடையாது, சைனு ப்ளஸ்ஸாக மைனஸாக பார்க்கணும். I can take 0 and 3. When I substitute 0, 2 into 0 minus 2, answer negative. Negative, only negative means strictly decreasing. So less than 0, less than or equal to 0 na decreasing வரும். Less than 0 na strictly decreasing. 2, I have taken 3. 3 minus 2, 1. 2 into 1, 2 plus. So strictly increasing. அப்போ f of x changes sign from negative to positive. So negative to positive அப்படின்னா எப்போ அப்படின்னா x equal to 2, x equal to 2 வழியாக அந்த கர்வ் பாசஸ் ஆகும்போது அந்த கர்வோட சைன் வந்து f dash of xல மைனஸ்லேருந்து ப்ளஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது லோக்கல் மினிமம் வேல்யூ. ஸோ எங்கே வந்து அந்த சைன் சேஞ்ச் ஆகுது, நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னா லோக்கல் மினிமம், பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னா லோக்கல் மேக்ஸிமம். அகெயின் ஐ ரிப்பீட் யூ, f dash of x changes sign from negative to positive when x passing through some point, then the function f of x attains local minimum. When the f of x changes sign from positive to negative
when x passing through some point, then the function f of x has local maximum value in that point. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த சம்மில் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் மீன்ஸ் லோக்கல் மினிமம். டு ஃபைண்ட் லோக்கல் மினிமம் எந்த பாயிண்டில் அது சேஞ்ச் ஆகுது 2ல் அந்த எக்ஸ் ஈக்குவல் டு 2 கொண்டு போய்ட்டு கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தென் தட் இஸ் பிகம் எஃப் ஆஃப் 2 லோக்கல் மினிமம் வேல்யூ வரும். ஸோ 2ல் அந்த மினிமம் வேல்யூ வரும்னா 0 2,0 இஸ் த மினிமம் பாயிண்ட் மினிமம் வேல்யூ. ஸோ லோக்கல் மினிமம் வேல்யூ இஸ் 0. இதுதான் ஜென்ரல் டயக்ராமு. பார்த்தீங்கன்னா நிறைய மேக்ஸிமம் வேல்யூ வரும். ஸோ இது ஒரு மேக்ஸிமம், இது ஒரு மேக்ஸிமம், இது ஒரு மேக்ஸிமம், இது ஒரு மேக்ஸிமம், எல்லாமே மேக்ஸிமம் தான். இதில் எது அப்சல்யூட் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்சல்யூட். அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து லோக்கல் மேக்ஸிமம் சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இது ஒரு மினிமம், இது ஒரு மினிமம், மினிமம் 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 நிறைய மினிமம் இருக்குது. இதில் ரொம்ப குறைவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் சொல்லலாம். மற்றதெல்லாம் என்ன வந்துடும் அப்படின்னா லோக்கல் மினிமம் வேல்யூஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஒரு கர்வுக்கு நிறையா லோக்கல் மினிமம் லோக்கல் மேக்ஸிமம் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு மேக்ஸிமம் அப்சல்யூட் மேக்ஸிமம், ஒரே ஒரு மினிமம் அப்சல்யூட் மினிமம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுதான் இந்த டயக்ராம் சொல்லுது. IKM ஆர் லோக்கல் மினிமல் வேல்யூ ஃபார் த ஃபங்க்ஷன் வேர் FHJ ஆர் த லோக்கல் மேக்ஸிமம் ஃபார் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ரிலேட்டிவ் மேக்ஸிமம் சொல்லுவாங்க, இல்லை லோக்கல் மேக்ஸிமம் சொல்லலாம், அப்சல்யூட் ஆர் ரிலேட்டிவ் மேக்ஸிமம் சொல்லலாம். ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அப்சல்யூட் ரிலேட்டிவ் மேக்ஸிமம் சொல்லலாம். எது நிறையா மேக்ஸிமம் வேல்யூ வரும் அதில் எது அப்சல்யூட் அப்படின்னு பார்த்து நம்ம கண்டுபிடிப்போம். ரிலேட்டிவ் மினிமம் சொல்லலாம், இல்லை லோக்கல்ன்ற வார்த்தையும் நம்மளுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கர்வுக்காக தான் இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எங்கெங்கெல்லாம் ஹையஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் லோயஸ்ட்டுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ 7.6ல் எக்ஸாம்பிள் அந்த டைப்பு தான் பார்க்க போகிறோம். இப்போ செகண்ட் சம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து இன்க்ரீசிங் மோனோடோனிசிட்டி பார்த்தோம். இப்போ நம்ம லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் ஃபஸ்ட் ஆர்டரில் பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து கான்கேவிட்டி பார்ப்போம். அதுக்கப்புறம் லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் செகண்ட் ஆர்டர் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து 7.6 7.7ல் இருக்குது. நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்கிறேன். given f of x is equal to 1 by 1 plus x squared, f dash of x minus 1 by 1 plus x squared the whole square, differentiation of x squared is 2x. 1 by x differentiation பண்ணால் minus 1 by x squared அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். f dash of x equal to 0 minus 2x divided by 1 plus x squared whole squared equal to 0. denominator 0 ஆகிடும். ஸோ minus 2x equal to 0, x equal to 0. இப்போ 0க்கு left hand side right hand side செக் பண்ண போகிறோம். minus infinity to plus infinity, minus 1 plus 1. When x equal to minus 1, the answer is positive, strictly increasing. The x equal to 1, the answer is negative. f dash of x sign வந்து negative ஆகிடும். So strictly decreasing. So f of x sign changes from positive to negative at when x passing through the point x equal to 0. 0 வழியாக போகும்போது பாசிட்டிவ்ல வந்து நெகட்டிவாக மாறிடுச்சு அப்படின்னா f of x has local maximum at x equal to 0. ஸோ x equal to 0 எடுத்து கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 0 போடும்போது 1 by 1 plus 0 ஆன்சர் 1ன்னு வரும். ஸோ லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 7.56 f of x is equal to x by 1 plus x squared. இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோன்னா u by v அப்ளை பண்ணணும். v squared uv dash minus uv dash vu dash minus uv dash நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். 1 plus x squared வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோன்னா 1 அண்ட் எக்ஸை வச்சுட்டு 1 plus x squared டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 2x. இது வந்து v squared. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் சிம்பிளை பண்ணால் மைனஸ் வந்துடும். இப்போ டினாமினேட்டர் 0 ஆகிடும், ஏன்னா ஈக்குவல் டு 0 போடும்போது. இப்போ நியூமரேட்டர் மட்டும்தான் கிடைக்கும். நியூமரேட்டரில் டேர்ம் இல்லைன்னா அது வந்து டஸ் நாட் எக்ஸிட் ஆகும். நியூமரேட்டரில் வெறும் நம்பர் மட்டும் இருந்ததுன்னா இப்போ அந்த பாயிண்ட்டில் தான் நம்ம செக் பண்ணுவோம். அது மாதிரி சம்மம் இருக்குது. அந்த சம் வரும்போது நான் உங்களுக்கு திருப்பி ரிமைண்ட் பண்ணுறேன். 1 minus x square equal to 0, then x square equal to 1, x equal to plus or minus 1. ஸோ ரெண்டு இன்டர்வல் ஸ்பிட் பண்ணால் 3ஆக மாறிடும். ரெண்டு பாயிண்ட் இருக்குது. minus infinity to minus 1, minus 1 to plus 1, plus 1 to infinity. minus 2, 0, 2ன்னு எடுத்துக்கிட்டேன். இன்டர்வல்ஸ் வந்து minus infinity, minus 1, minus 1, 1, 1, infinity. சைன் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்னா மோனோடானிசிட்டியில் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். பாசிட்டிவ் வருது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங், நெகட்டிவ் வருது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். அப்போ வந்து சைன் சேஞ்சஸ் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் when x passing through minus 1. அதே போல் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் when x passing through x equal to 1. ஸோ x equal to minus 1ல லோக்கல் மினிமம் வேல்யூ. டு ஃபைண்ட் த லோக்கல் மினிமம் வேல்யூ substitute x equal to 1 in the function f of x, that is f of minus 1. f of minus 1 போட்டிங்கன்னா minus 1 by 1 plus 1 squared, that is minus 1 by 2. அதுக்கப்புறம் சைன் சேஞ்சஸ் ஃப்ரம் நெகட்டிவ் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் when x passing through x equal to 1.
f of x has local maximum value at x equal to 1. To find local maximum value, substitute x equal to 1 in f of x, that is f of 1, that is equal to 1 by 2. So minimum value வந்து minus 1 by 2, maximum value வந்து plus 1 by 2. So இப்போ 7.6 second sumல first Roman letter f of x is equal to 2x cube plus 3x squared minus 12x. f dash of x வந்து 6x squared plus 6x minus 12. f dash of x equal to 0, 6 common எடுத்துருங்க. Then x equal to minus 2, x equal to 1. Intervals split பண்ணிக்கோங்க, 3 interval கிடைக்குது, minus infinity, minus 2. minus 3 substitute பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ப்ளஸ் வரும். ஏன்னா இதுவும் மைனஸு இதுவும் மைனஸு ப்ளஸ் ஆகிடும். ஸோ when I substitute 0, 0 plus 2, 0 minus 1, ஆன்சர் நெகட்டிவ். 1, இன்ஃபினிட்டியில் 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 plus 2, 4, 2 minus 1, 1. ஸோ ஆன்சர் பாசிட்டிவ். பாசிட்டிவ் வந்தால் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங், நெகட்டிவ் வந்தால் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். அப்போ ரெண்டு இடத்துல நம்மளுக்கு ஒரு இடத்துல ப்ளஸ் 2 மைனஸ் லோக்கல் மேக்ஸிமம், நெக்ஸ்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் அது லோக்கல் மினிமம். ஸோ எந்த பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் 2ல் லோக்கல் மேக்ஸிமம், ப்ளஸ் 1ல் லோக்கல் மினிமம். அந்த எடுத்து போய்ட்டு கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 எவ்வளோனா 20 கிடைக்குது. அதே போல் சைன் சேஞ்சஸ் எழுதிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா minus 1. ஸோ லோக்கல் மினிமம் வேல்யூ இஸ் -7, லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 20. Third one, f of x is equal to x by x minus 5. Apply u by v method. Then v squared v u dash minus u v dash, we have minus 5 divided by x minus 5 the whole square. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நான் f dash of x equal to 0ன்னு போட்டிங்கன்னா இந்த டேர்ம் இங்கே 0 வந்துடும். minus 5 equal to 0ன்றது அது வந்து மீனிங்லெஸ். அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த இடத்துல இந்த டினாமினேட்டர் 0 ஆக்காமல் இப்போ இந்த இடத்துல 5 சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா 5 minus 5 0 ஆகிடும். when x equal to 5, f dash of x does not exist, அது இன்ஃபினிட்டியாக மாறிடும், அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த எந்த பாயிண்டில் அது டஸ் நாட் எக்ஸிட்டோ அந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி, இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம 4ன்னு சூஸ் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல வந்து நம்ம 6ன்னு சூஸ் பண்ணிக்கலாம். அது 0 கூட நம்ம எடுத்துக்கலாம் ஈஸியாக வேணும் அப்படின்னா. ஸோ 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இந்த இடத்துல எடுத்து வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -5 by -5 squared, that is 1 by 5, minus 1 by 5, that is minus 6 போட்டிங்கனாலும் நியூமரேட்டர் மைனஸ் டினாமினேட்டர் ப்ளஸ் மைனஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். அப்போ f of x is strictly decreasing function in the interval minus infinity, 5 and 5, infinity. f dash of x does not changes the sign when passing through x equal to 5 வழியாக பாஸ் ஆகும்போது அதோட சைன் மாறவே இல்லை, அது அப்படியே டினாமினேட்டர்லேயே இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி மாற்றம் அடையில அந்த கர்வ். அதனால் f of x has no லோக்கல் எக்ஸ்ட்ரீமா. ஸோ லோக்கல் எக்ஸ்ட்ரீமா பற்றி நம்மளால் இதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிடும். f of x is equal to e power x divided by 1 minus e power x. f dash of x applying u by v 1 minus e power x whole squared, 1 minus e power x into u வந்து e power x டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் e power x minus e power x வச்சுட்டு 1 டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் 0 மைனஸ் அப்படியே இருக்கும், e power x டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் e power x. ஸோ மல்டிப்ளை பண்ணுறோம், e power x into 1, e power x into e power x, e power 2x, minus into minus plus e power 2x, both the term will be cancelled, e power x. இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் எடுத்துக்கிறோம், இது வந்து ஈக்குவல் டு 0 போடும்போது இந்த வேல்யூ 0 ஆகிடும். ஸோ e power x equal to 0, e power x equal to 0னா x equal to 0ன்னு வரும் நம்மளுக்கு. ஸோ x equal to 0ன்ற பாயிண்ட் போட்டிங்கன்னா இந்த இடத்துல 1 e power 0 is 1, 1 minus 1 0ன்னு ஆகிடும். அதனால் x equal to 0 போடும்போது டஸ் நாட் எக்ஸிட் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ அந்த பாயிண்டில் நம்ம இன்டர்வல்ஸை செக் பண்ணணும். ஸோ 0க்கு லெஃப்ட் சைடு, 0க்கு ரைட் சைடு, -1 +1 எடுத்துக்கிறோம். ஸோ e power -1 divided by 1 minus e power -1 போட்டாலும் இந்த வேல்யூ வந்து என்ன ஆகிடும்னா ஸ்கொயர் பண்ணுவோம் ப்ளஸ் ஆகிடும். இந்த e power -1 கூட நம்ம 1 by e மாற்றிக்கலாம். ஆக மொத்தம் இது பாசிட்டிவ். e power எனி வேல்யூ மைனஸ் வந்தாலும் ப்ளஸ் வந்தாலும் அது பாசிட்டிவ் தான். அதே போல் 0 to இன்ஃபினிட்டியில் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, அப்பயும் பார்த்தீங்கன்னா இதுவும் டினாமினேட்டர் பாசிட்டிவ், நியூமரேட்டரும் பாசிட்டிவ். ஸோ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ரெண்டு வாட்டி நம்மளுக்கு கிடைக்குது. f of x as strictly increasing in the interval minus infinity, 0 and 0, infinity. f dash of x does not change its sign when passing through x equal to 0. x equal to 0 வழியாக பாஸ் ஆகும்போது f dash of x ஓட சைன் சேஞ்ச் ஆகலை. அதனால் f of x has no local extrema. ஸோ டிக்ரீசிங் இருந்தால் தான் சைன் சேஞ்ச் ஆனால் தான் நம்மளால் சொல்ல முடியும். இந்த சைன் சேஞ்ச் ஆகலை. போன சம்மில் ரெண்டுமே மைனஸாக இருந்தது, அதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளில் இந்த சம்மில் ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ லோக்கல் மேக்ஸிமா பற்றி எந்த ஆன்சரும் நம்மளால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவோம்.
Next fourth sum f of x is equal to x cube by 3 minus log x. The function log x வந்தாலே well defined on 0, infinity. ஸோ அது நமக்கு நல்லா தெரியணும். லாகோட டொமைன் பார்த்தீங்கன்னா 0, infinity. ஸோ அதுக்குள்ளே தான் இருக்கும். அதனால் இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி போடக்கூடாது. 0 to infinity பார்க்கணும். நம்ம டிஃப்ரென்சியேஷன் பண்ணோம். டிஃப்ரென்சியேஷன் ஈக்குவல் டு 0 போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு வருது. ஸோ 1 அந்த பாயிண்ட் வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். 1க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1க்கு ரைட் ஹேண்ட் சைடு செக் பண்ணுறோம். 0, 1 1, infinity. 0, 1ல 1/2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆன்சர் நெகட்டிவ். 1/2 whole cube 1/8 minus 1 that is minus 7/8. அதனால் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். 1, infinity நான் வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 cube 8. 8 minus 1/8 that is 1/8 பாசிட்டிவ். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். அப்போ வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன் சேஞ்ச் ஆகுது. எப்படின்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படின்னா லோக்கல் மினிமம் எப்போனா x = 1ல் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டு ஃபைண்ட் லோக்கல் மினிமம் வேல்யூ சப்ஸ்டியூட் x = 1 in the given question. f of x become f of 1. x/3 become 1/3 minus log 1. log 1 0, answer 1/3. ஸோ இந்த கொஸ்டினுக்கு லோக்கல் மினிமம் வேல்யூ 1/3. Then fifth sum f of x equal to sin x into cos x plus 5. இந்த இன்டர்வல் கொடுத்துருக்காங்க 0, 2π. மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 போடுறோம் ஃபஸ்ட்டு டேர்மில். 1/2 2 sin x into cos xன்னு வருது. 2 sin a cos a sin 2a. ஸோ 1/2 டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறோம். sin 2x டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் cos 2x into 2. 2 கேன்சல் ஆகிடும். cos 2x 5 வந்து 0 ஆகிடும். when f dash of x equal to 0, cos 2x equal to 0. 2x is equal to cos inverse 0. 2x equal to cos எப்போலாம் 0, π/2, 3π/2, 5π/2, 7π/2 எல்லாமே வரும். ஸோ அதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது π/4, 3π/4, 7π/4, 5π/4 பிலாங்ஸ் டு இது வரைக்கும் தான் நம்மளுக்கு 0, 2π. இதுக்கு மேலே எந்த வேல்யூ எடுத்தாலும் 0 to 360 வராது. அதை விட அதிகமாக போகும். அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கூடாது. ஸோ இங்கே இன்டர்வல்ஸை நம்ம ஸ்பிட் பண்ணிக்கிறோம். 0, π/4, π/4, 3π/4, 3π/4, 5π/4, 5π/4, 7π/4, 7π/4, 2π அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். இன்டர்வல்ஸ் இடையில் இருக்க வேல்யூ 30, 90, 180, 270, 330 எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம இதை செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செக் பண்ணணும். ஸோ எங்கன்னா காஸ் டிஃப்ரென்சியேஷன் பண்ணிடும். cos 2x. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ 30. cos 2 into 30, cos 60 பாசிட்டிவ். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். நெக்ஸ்ட்டு π/4க்கும் 135, 90. cos 90ன்னு வரும். cos 2 into 90 ஏன்னா இங்கே 2x இருக்குது. cos 2 into 90, 180. cos π is -1, ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். 135க்கும் 5π/4, 225க்கு நடுவில் 180 எடுக்கிறோம். cos 2 into x, 2 into π, cos 2π பாசிட்டிவ். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு 225 to 7π/4. 7னா 7 into 45, 315ன்னு வரும். 7 into 45 வந்து 315 டிகிரி. 225 to 315 டிகிரி. 270ன்னு எடுத்துருங்க. sin 2 into 270, sin 540. sin 540யை cos 540ன்னு வரும். cos 360 + 180ன்னு எழுதலாம். அப்போ வந்து அது 360 + θ ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் cos ப்ளஸ் தான். cos 180ன்னு வரும். cos 180 வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ். அதனால தான் இந்த இடத்துல நெகட்டிவ். அப்புறம் 7π to 2π. cos 330, 2 into 330, 660ன்னு எடுத்துருக்கோம். 660 வந்து 2 into 360 - 60ன்னு எழுதலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 360 - θன்னு வரும். 360 - θ ஃபஸ்ட் குவாட்ரண்ட் எல்லாமே ப்ளஸ்ஸு தான். ஆன்சர் ப்ளஸ் வரும். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். ஸோ அப்போ எங்கெங்கெல்லாம் நம்ம பொறுமையாக எழுதணும். இது 5 மார்க் கொஸ்டின். நிறைய பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் டு நெகட்டிவ் 1, 2 இடத்துல பாசிட்டிவ் டு நெகட்டிவ். f of x is increasing function in the interval 0, π/4, 3π/4. ஃபஸ்ட்டு அதை எழுதிடும். எங்கெல்லாம் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங், எங்கெல்லாம் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். f of xோட சைன் சேஞ்ச் ஆகுது எங்கன்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ். when x passing through π/4, 5π/4 2 இடத்துல அது சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குன்னா லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ. அதான் x = 5/4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆன்சர் 11/2. x = 5/4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆன்சர் 11/2. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் டு பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா 1, இங்கே 1, 2. என்ன பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3π/4, 7π/4 இந்த 2 பாயிண்டில் வந்து லோக்கல் மினிமம் வேல்யூ வருது. f of x has local minimum value at x = 3π/4, 7π/4. f of 3π/4 answer is 9/2. 7π/4 answer is 9/2. 9/2, not 9π/2, 9/2. Local minimum value வந்து maximum value வந்து 11/2. Local minimum value is equal to 9/2. So one of the important sum in exercise பார்த்துக்கோங்க. Next 7.51. Given f of x is equal to x power 2/3. Differentiation 2/3 x power 2/3 - 1, that is x power -1/3.
டினாமினேட்டர் கொண்டு வந்துடுங்க. திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 எப்போனா இது 0 கிடையாது. ஆனால் when x ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா திஸ் ஃபங்க்ஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ எக்ஸுக்கு 0க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இன்டர்வல்ஸை செக் பண்ணுங்கள். -∞ to 0 ஒரு இன்டர்வல், 0 to ∞ another interval. ஸோ -∞, 0 the answer is நெகட்டிவ். ஏன்னா வேல்யூ போடும்போது பவர் 1/3 வரும்போது ஆன்சர் நெகட்டிவ் ஆகிடும். அதே ப்ளஸ் போடும்போது ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். நியூமரேட்டர் ப்ளஸ் டினாமினேட்டர் ப்ளஸ் ஆன்சர் இஸ் ப்ளஸ். ஸோ நெகட்டிவ்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங், பாசிட்டிவ்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படின்னாலே லோக்கல் மினிமம் எந்த பாயிண்ட்டுன்னு பார்க்கணும் 0ல். ஸோ f(0) சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். f(0) போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷன் 0 ஆகிடுது. ஸோ லோக்கல் மினிமம் வேல்யூ இஸ் 0. Then 7.52 x minus sin x. F dash of x is 1 minus cos x. F dash of x equal to 0. 1 minus cos x equal to 0. Cos x equal to 1. X equal to 2n pi. So cos even terms la 1. So 0, 2 pi, 4 pi, 6 pi அதெல்லாமே 1 தான். n belongs to z. F dash of x 1 minus cos x greater than or equal to 0 வரும். ஏன்னா equal to 0 வரும். For all x belongs to r. f of x is an increasing function. ஏன்னா greater than or equal to 0. Only greater than 0 னா strictly increasing சொல்லலாம். greater than or equal to 0 போது increasing function on r. For increasing function for all x belongs to r. f dash of x does not changes the sign when x passing through. ஸோ 2n pi வழியாக பாஸ் ஆகும்போது அது சைன் சேஞ்ச் ஆகாது. ப்ளஸ் தான் வந்துகிட்டே இருக்கும். அதனால் f of x has no local extrema. ஸோ இது வந்து லோக்கல் எக்ஸ்ட்ரீமா பற்றி எந்த ஒரு சொல்யூஷனும் நம்மளால் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடும். நெக்ஸ்ட்டு log of 1 plus x minus x by 1 plus x x greater than -1. எதுக்காக அதை கொடுத்துருக்காங்கன்னா அதுக்குள்ளே இருந்தோன்னா இந்த இடத்துல ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டி ஆகிடும். ஏன்னா 0 வந்துடும், இன்ஃபினிட்டி ஆகும். அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா greater than -1 சொல்லியிருக்காங்க. -1க்கு மேலே இருக்க வேல்யூஸ் தான் நம்ம போடணும். அதோட குறைச்சல் வேல்யூ நம்ம போடக்கூடாது. டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறோம். log 1 plus x 1 by 1 plus x எக்ஸாக டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 1 u/v அப்ளை பண்ணியிருக்கோம். தென் LCM வந்து 1 plus x squared எடுத்திங்கன்னா 1 plus x minus 1 then x by 1 plus x whole squared. டினாமினேட்டர் 0 போட்டிங்கன்னா x equal to 0ன்னு வருது. ஸோ we have to check இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0 போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த டேர்ம் இங்கே எதுவும் x இருந்தால் இதை 0வாக எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. இங்கே ஏதாவது நம்பர் இருக்குது, இங்கே வந்து 1 minus x squaredன்னு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோன்னா ஸோ இந்த இடத்துல நம்ம செக் பண்ணும்போது 3 equal to 0. ஸோ அது வந்து நாட் பாசிபிள். அதனால் நம்ம இந்த இடத்துல எக்ஸை செக் பண்ணணும். இந்த சம்மில் மேலே எக்ஸுன்றதால ஆட்டோமேட்டிக்காக x equal to 0ன்னு வருது. 0க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, 0க்கு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம செக் பண்ணிக்கிறோம். f dash of x equal to 0 then x equal to 0 minus 1/2 எடுத்துக்கிறோம். -1/2 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. இங்கே -1/2 by numerator negative, denominator positive, strictly decreasing. +1 போட்டிங்கன்னா numerator positive, denominator positive, strictly increasing. f dash of x changes sign from negative to positive when x passing through x equal to 0. கரெக்டாக எக்ஸில் 0ல் தான் அந்த சேஞ்சஸ் ஏற்படுது. f of x has local minimum value at x equal to 0. அப்போ f of 0 கண்டுபிடிங்க, that is 0. local minimum value is 0 அப்படின்னு சொல்கிறோம். So when x equal to 0, f of x is strictly increasing function. x greater than 0, f of x greater than f of 0. Inequality check பண்ணுறோம். log of 1 plus x minus x by 1 plus x greater than 0. That is log of 1 plus x greater than x by 1 plus x. x belongs to the interval 0, infinity அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். இதோட 7.6 உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் 7.7 பார்க்கலாம். அங்கே வந்து கான்கேவிட்டின்ற ஒரு கான்செப்ட் பார்ப்போம். அதே போல் லோக்கல் மேக்ஸிமம் மினிமாவோட செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் நம்ம அங்கே பார்ப்போம். தேங்க்யூ.